இந்தியாவின் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு ஆய்மன்னர் காலத்திய வரலாற்று புதையலான பார்த்தசாரதி ஆலயம் பற்றிய இந்த பதிவு. குன்றா வளங்கொண்ட கன்னியாகுமரியில் புதுக்கடை நகரத்திற்கு 1 கிலோமீட்டர் மேற்கே அமையப்பெற்ற அழகான கிராமமே பார்த்திபபுரம். கடையேழு வள்ளல்களையும் சேர்த்து ஆக 21 வள்ளல்களில் ஆயாண்டிரனும் ஒருவர். இவர் பொதிகை மலை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கி இன்றைய குமரி கேரளத்தின் திருவல்லாவரை பரவியிருந்த ஆய் நாட்டின் அரசர். புகழ்பெற்ற இவரின் வழித்தோன்றலே கோ கருநத்தடக்கன். இவர் கிபி 857 முதல் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஸ்ரீவல்லபன் பார்த்திபசேகரன் என்ற பட்டப்பெயர்களுடன் ஆட்சி புரிந்திருக்கிறார். விஷ்ணு பக்தரான இவர் தனது பட்டப்பெயரை நினைவுபடுத்தும் விதமாக பார்த்திபசேகரபுரம் என்ற நகரை அமைத்து விஷ்ணுவுக்கு ஆலயம் அமைக்க முடிவெடுக்கிறார். அரச சின்னத்தில் யானை உருவத்தை பொறித்து யானைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் பெண் யானையை நடக்கவிட்டு இடத்தையும் நில எல்லைகளையும் அளந்து கோயில் கட்டும் இடத்தை வரையறை செய்து 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். இவ்வாலயத்துடன் சேர்த்து ஒரு கல்விக்கூடமும் இயங்கியிருக்கிறது. வேதங்கள், உபனிஷத்துக்கள் மற்றும் பிற பாடங்களை படிக்கும் 95 மாணவர்களை கொண்டு இக்கல்விக்கூடம் இயங்கி வந்திருக்கிறது. இங்கு தங்கும் விடுதி, உணவு, கல்வி ஆகியவை முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாலயத்தின் முகப்பானது ஆரம்பகால கேரள கட்டடக்கலையை உணர்த்தும் விதமாக அழகிய கருங்கற்களால் ஆன சுற்றுச்சுவரை கொண்டு அமைந்துள்ளதை காணலாம். கருட நமஸ்கார மண்டபத்துடன் பிரதான ஆலயத்தின் உள்ளே ஒரு முக மண்டபமும் உள்ளது. இது கற்ப கிரகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. விமானம் சோழர் பாணியில் உள்ளது. மூலவர் பார்த்தசாரதி மேற்கு முகமாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். காண்பதற்கரிதான சுதை சிற்பங்களை இங்கு காணலாம். ஆலய வளாகத்தில் சிவபெருமானுக்கு கிழக்கு நோக்கிய தனி ஆலயமும் அமைந்துள்ளது. கோயில்கள் என்றாலே உண்டியல்கள் தென்படும். உண்டியல்கள் இல்லாத ஒரு ஆலயம் என்பதே இதன் தனி சிறப்பு. கூசூர் அலுவலக செப்பேடு என்று அழைக்கப்படும் கருநத்தடகன் காலத்து 5 இலைகள் கொண்ட செப்புத்தகட்டில் முதல் செப்புத்தகட்டில் முன்சிறை கிராமச்சாலைக்கு மன்னர் நிலங்கள் தந்தமை பற்றியும் பெண் யானை சுற்றி திரிந்தது பற்றியும், காந்தலூர் சாலையை போன்று விஷ்ணு கோயிலுடன் கூடிய பார்த்தசேகரபுரம் சாலையை மன்னர் நிறுவனார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் கல்விக்கூடத்தை சாலை என்று அழைத்தனர். 2வது இலையில் பூஜை செய்வது பற்றியும், 3வது இலை அடியார்கள், பூக்களை கொண்டு வருபவர்கள், கலைஞர்கள் ஆகியோருக்கு நிலங்கள் வழங்கியது பற்றியும் கூறுகிறது. தாமிரத்தகட்டின் 4வது மற்றும் 5வது இலைகள் வேத போதனைகளை கற்பிக்கப்படும் பள்ளியின் விவரங்கள் பற்றியும் நடத்தை விதிகள் பற்றியும் விவரிக்கிறது. தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள பார்த்திபபுரம் பார்த்தசாரதி ஆலயம் காலை 4:30 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையும் திறந்து வைக்கப்படும். ஆர்ப்பரிக்கு சூழலின்றி அமைதியாக ஆண்டவனை வழிபடவும் அமைதி கிடைத்திடவும் உகந்த இடமாக இவ்விடம் திகழ்கிறது.